தேர்ஸ்டே ஈவினிங் கரெக்டாக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் முடித்ததும் அம்மாவும் அப்பாவும் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்க. வரும்போதே ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கன்னியாகுமரியில் ஃபிஷ் வந்து வெரைட்டியாக கிடைக்கும் தெரியும், ஆனால் 100 ருபீஸுக்கு இவ்வளோ வெரைட்டியாக கிடைக்கும்னு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அதுவும் ஒரு வெரைட்டி மீன் நிறைய இல்லை, 4 வெரைட்டியான மீன் இருந்துச்சு. அதில் ஒரு மீனை செலக்ட் பண்ணி அதை இன்னைக்கு நைட் டின்னருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மீதி எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் ஃபிஷ் குழம்பு வச்சுருந்தேன். ரெசிபி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய், அப்புறம் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து குருமிளகு, அதுக்கப்புறம் வெங்காயம், இவ்வளோத்தையும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை கடாயில் போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து மீன் கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வற்றினதுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. நீ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.